யெகோவாயிரே பிரேர் டைம் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக. உங்களையும் வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, இன்றைய காலகட்டத்தில் மற்ற மனிதர்களை விட ஆண்டவரை நன்கு அறிந்து ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளின் வாழ்க்கையில் நாம் போராட்டங்கள், பாரங்களை அதிகமானபடி கடந்து செல்கிறோம். ஏன்னா இந்த மாய்மாலமான உலகத்தில் நாம் வசனத்தின்படி நிலை நிற்க ரொம்பவும் முயற்சி செய்கிறோம். அது மட்டுமல்லாமல் ஆண்டவரை நம்பி அவருக்காக வாழும்போது ஏற்படும் பிரச்சனைகளில் நாம் விழுந்தும் துவண்டும் கண்டிப்பாக போக மாட்டோம். ஏன்னா ஆண்டவர் நம்மை காண்கிறார், பாதுகாக்கிறார், ஏந்துகிறார். எனவே இவை நமக்கு ஒன்றும் இல்லை. அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த தேவன் இன்று நமக்காக அதுபோல செய்கிறவராய் இருக்கிறார். மீகா 7:15 பார்க்கும்போது, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்னு பார்க்கலாம். பிரியமானவர்களே, அன்றைய தினம் நடந்தது போல இப்போதும் நம் ஆண்டவரால் அதிசயங்களை செய்ய முடியும். இந்த உலகையும் படைத்து அதன் அனைத்து காரியங்களையும் ஸ்தாபித்த தேவனுக்கு நமது காரியத்தில் ஒரு மாற்றத்தை, சமாதானத்தை கொண்டு வர முடியாதா? நீங்கள் நினைக்கலாம், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, இனி என்ன பண்ண முடியும், என் பிரச்சனைகள் எல்லை தாண்டி விட்டதுன்னு. இல்லைங்க, அத்தகைய காரியத்தில் தான் பெரிய மாற்றம் உண்டாகும். ஆண்டவர் உங்களை எந்த இடத்திலும் தலைகுனிய விடமாட்டார். உங்கள் விசுவாசத்தை, ஆண்டவர் மீது கொண்டுள்ள வைராக்கியத்தை விடாமல் பற்றி கொள்ளுங்க. ஏன்னா இந்த வசனம் உங்களுக்கானது. உங்கள் பிரச்சனையில் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்கிறார். நீங்கள் யூகிக்க முடியாதபடி ஒரு மாற்றம் தர ஆண்டவரால் முடியும். நீங்கள் கேளுங்க, பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.